ஒருவரிடம் பகவான் கூறியது. மனைவியை உடம்பிலே பாதின்னு சொல்றா. அப்போ மனைவியோட மரணம் ரொம்ப துக்கமாத்தான் இருக்கும். ஸ்தூலமா எல்லாத்தையும் பார்க்கறதாலே தான் இந்த துக்கம். ஆத்மாவா எல்லாத்தையும் பார்த்தா அது மறைஞ்சிடும். பிருகதாரண்ய உபனிஷத்து ஆத்மா மேலே இருக்கிற பிரியத்தாலேயே மனைவி ரொம்ப பிரியமா இருக்குன்னு சொல்றது. மனைவியையும் மற்றவாளையும் ஆத்மாவா பார்த்தா எப்படி துக்கம் வரும்? யாக்ஞவல்கியர் மைத்திரைக்கு உபதேசம் பண்ற அந்த கட்டத்துல நடந்த சம்பாஷணையில இருந்துட்டு பகவான் எடுத்து சொல்றார். ரொம்ப பக்குவப்பட்டவாளை கூட இந்த மாதிரி சம்பவம் பாதிக்கும். தூங்கும்போது எல்லோரும் சுகமாத்தான் இருக்கோம். நாம சுத்த உணர்வா இருக்கோம். அதே நாம தான் இப்பவும் இருக்கோம். தூக்கத்திலே மனைவியோ மற்றவளோ நம்மளோட இல்லை. இப்போ அவள்லாம் வந்துடுறா. வந்து அவளால இன்பமோ துன்பமோ ஏற்படுறது. தூங்கும்போது சுகசுரமாவே இருக்கிற நாம் ஏன் இப்போ சுகமா இருக்க முடியல? என்ன காரணம்? தேகாத்ம புத்தி தான். நம்மள உடம்பா நினைக்கிறது தான். பகவத்கீதை இல்லாததுக்கு இருப்பு இல்லை, இருக்கிறதுக்கு இல்லாமை இல்லை அப்படின்னு சொல்றது. உண்மையை உணர்ந்தவா எல்லோரும் இல்லாதது எப்பவும் இல்லாதது தான், இருக்கிறது எப்பவும் இருக்கிறதுங்கிறது தான். ஆத்மா பிறக்கிறது இல்லை, இறக்கிறது இல்லை, எப்பவும் இருக்கிறது. இந்த உடம்பு அழியறதால ஆத்மா அழியாது. அதனாலே பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. விழிக்கிறது தான் பிறப்பு, தூங்குறது தான் சாவு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்ட்டு வள்ளுவரும் சொல்றாரு. அதுதான் பகவான் சொல்றாரு, விழிக்கிறது தான் பிறப்பு, தூங்குறது தான் சாவு. உங்களோட மனைவி நீங்க உத்தியோகத்துல இருக்கிறப்போ கூட இருந்தாளா? இல்ல தூங்கும்போது கூட இருந்தாளா? கூட இல்லை, எங்கேயோ இருந்தா. நீங்க அவ பத்திரமா எங்கேயோ இருக்கான்னு நிம்மதியா இருந்தேள். இப்போ அவ இல்லைன்னுட்டு நினைக்கிறேள். தவறான எண்ணத்தினாலேயே இந்த வேற்றுமை. மனைவி இல்லைங்கிறது தான் துக்கம். இதெல்லாம் மனசேஷ்டை. இந்த படவா எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு அவனே துக்கத்தை கொடுத்துப்பான். இன்ப துன்பம் மனோதர்மம். சரி, செத்தவாளுக்காக ஏன் வருத்தப்படணும்? அவ உடல் பந்தத்திலிருந்து விடுபட்டாச்சு. இப்படி வருத்தப்படுறது இறப்போட நம்மளை கட்டி போட மனசு பண்ற சங்கிலி. யாரு செத்தா என்ன, யாரு நாசமா போனா என்ன, நாம செத்து போகணும், நாம நாசமா போகணும். இப்படி செத்தா துக்கம் இருக்காது. அப்படின்னா உயிரோடு இருக்கும்போதே அகந்தை செத்துடணும். அதாவது உடம்பு போகணும்னு இல்லை, உடம்பு இருந்துட்டு போகுது. உடம்பு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? உடம்பு இருக்குன்னு காமிச்சு கொடுக்கறது எது? அகந்தை தான். அதனால அந்த அகந்தை போகணும் அப்படிங்கிறார். அகந்தையில் இருந்தா சாவுக்கு அகந்தை இருந்தா சாவுக்கு பயப்படுவான். ஒரு மனுஷன் இன்னொருத்தன் சாவுக்கு வருத்தப்படுறான். யாரும் சாகிறதுக்கு முன்னாடி நாம செத்துடணும், அப்படி செத்துட்டா வருத்தம் கிடையாது. யாரும் சாகிறதுக்கு முன்னாடி நாம செத்துடணும், அப்படி செத்துட்டா வருத்தம் கிடையாது. நாம செத்துடணும்னாக்கா நாம உடம்பு வயிறும் பிரிஞ்சு போயிடணும்னு சொல்லலை. நாம செத்துடணும்னா நாம்ங்கிற அகந்தையா இருக்கிறது செத்துடணும். அப்ப அது செத்துட்டுன்னா இருக்கிறது ஆத்மா தான். அந்த ஆத்மாவில் சாவு பிறப்புங்கிறதெல்லாம் இல்லை. இருக்கிறதெல்லாம் ஆத்மா தான். மேம்போக்கா இருந்த உடம்பு போவும் வரும் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு வந்துடும். அதனால பெருத்தியாரெல்லாம் சாவுறது, அதாவது அவங்கெல்லாம் இயல்பா இப்ப நம்ம சாவுன்னு சொல்ற சாவு அடையிறதுக்கு முன்னாடி நாம செத்துடணும். நாம்ங்கிற அகங்காரம் செத்துட்டுன்னா தனிச்சு நிக்க மாட்டோம். நாம் வேறு, பிறர் வேறு. அவங்க போனதுனால நமக்கு துக்கம்ங்கிறதுலாம் எப்போ இருக்குது? அந்த இருமை உணர்வு இருக்கும்போதுதான், துவைத பாவம் இருக்கும்போதுதான். நான்கிற அகங்காரம் செத்துட்டாக்கா அந்த துவைத பாவமும் செத்துட்டுது. இருக்கிறது ஆத்மா மட்டும்தான், நாம ஆத்மா மட்டும்தான்.
அங்கே வந்து வேற ஒருத்தர் ஆத்மா வேற ஒருத்தர் உடம்பு அப்படிங்கிற பிரஜையெல்லாம் அங்கே கிடையாது. அதனால சொல்றாரு, பிரத்தையார் சாவுக்கு துக்கப்படக்கூடாதுன்னா நீ முன்னாடியே செத்துடு அப்படிங்கிறார். அகந்தை இருந்தா சாவுக்கு பயப்படுவான். ஒரு மனுஷன் இன்னொருத்தன் சாவுக்கு வருத்தப்படுறான். யாரும் சாகிறதுக்கு முன்னாடி நாம செத்துடணும். அப்படி செத்துட்டா வருத்தம் கிடையாது. தூக்கத்தோட அனுபவமே நாம உடம்பு இல்லாம இருக்கிறது தான். தூக்கத்தோட அனுபவமே நாம உடம்பு இல்லாம இருக்கிறது தான். சுகம்னு தெளிவா சொல்றது, அதைத்தான் வந்து சுகம்னு தெளிவா சொல்றது. உண்மை உணர்ந்தவா எல்லாம் இதையே நம்மளோட உடம்புங்கிற நினைப்பு போச்சுன்னா மோட்சம்னு ஒத்துக்கிறா. நம்மளோட உடம்பு போச்சுன்னா, உடம்புங்கிற நினைப்பு போச்சுன்னா, நாம தான் இந்த உடம்பு அப்படிங்கிற நினைப்பு போச்சுன்னா அதுதான் மோட்சம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறா. உண்மையை உணர்ந்தவன் எப்படா உடம்பு கடலும்னு இருப்பான். கூலி தலைச்சுமையை இறக்கி வைக்கிற மாதிரி ஞானியும் உடம்ப பொறுத்து கொண்டு இப்போ எப்போ இடம் வரும் இறக்கி விட்டுடலாம்னுட்டு காத்து கொண்டிருப்பான். யாரு? ஞானி. உனக்கு இப்போ பாதி சுமை போச்சு. ஏன்னா மனைவி உடம்புல பாதி தான். உன் சுமையை குறைச்சதுக்கு உன் மனைவிக்கு நன்றியா இருக்கணும், அதுக்கு சந்தோஷப்படணும். உன் சூழ்நிலையில் நீ அப்படி இருக்க முடியாது. துக்கம் உண்மையான அன்போட அடையாளம் ஆகாது. அதாவது துக்கம்ங்கிறது உண்மையான அன்போட அடையாளம் ஆகாது. உருவத்தையே அன்பு செலுத்துறது அன்பை ஏமாத்துறது. அது அன்பு இல்லை. உண்மையான அன்பு நாம் பிரியப்படுற பொருள் எப்பவும் நம்மளை விட்டு பிரியாத ஆத்மா. அதுதான் நம்மளோட மனைவியா வந்தது, இப்பவும் என்கிட்ட நானாவே இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆனாலும் இப்படியெல்லாம் துக்கம் எளிதா போகாது. சாதுக்களோட சகவாசத்திலே தான் துக்கம் குறைஞ்சி காலக்கிரமத்துல நீங்கிடும். அதாவது தத்துவத்தையும் சொல்றாரு, உலகத்துல உள்ள மக்களுடைய இயல்பையும் சொல்றாரு. அதனால அவர் சொல்றேங்கிறதுனால வந்து நீ உடனே புரிஞ்சுக்கிட்டு துக்கம் இல்லாமல்லாம் இருக்க மாட்டதான். அது சாதுக்களோட சங்கம் வந்து அடிக்கடி இந்த மாதிரி சிந்தனை பண்ணி இந்த சிந்தனை பலப்படப்படத்தான் வந்து அந்த மாதிரி உனக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். நாம் உடம்புங்கிறது இல்லை. அதனால நம்ம உடம்புல பாதிங்கிற மனைவி செத்தாலும் சரி இருந்தாலும் சரி நாம சாகல, மனைவியும் சாகல. வெறும் எண்ணத்துல உடம்ப மனைவியா நினைச்சு அந்த உடம்பு போனதுக்கு தான் துக்கப்படுறோம் தவிர உண்மையிலேயே நமக்கு சாவே இல்லை. நாமும் மனைவியும் ஒண்ணுதான், நம்ம எப்போதுமே இருக்கிறோம் அப்படிங்கிற கீதையினுடைய உபதேசத்தை நல்ல தெளிவா சொல்றார். அதே நேரத்துல இது உபதேசம் தான் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டு உபதேசம் பண்றபடியே அப்படியே எல்லாரும் புரிஞ்சுட்டு சுகமாவே இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு சத்சங்கம் உங்களுக்கு பலமா இருக்குதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த விசாரணை இருக்குதோ, அது வந்து காலக்கிரமத்துல உங்களுக்கு இந்த நாம் உடம்புங்கிற அந்த பிரக்ஞைய நீக்கிடும். அப்பதான் துக்கம் போகும் அப்படின்ட்டு சொல்றார். பகவான் அகம் ஸ்புரணத்தை பற்றி பின்வருமாறு அருளினார். நாம் இன்னார்ங்கிற கற்பனை தான் அகந்தை. நான் உணர்வுங்கிறது தான் ஆத்ம ஞானம். அதாவது நான் வெங்கட்ராமன், நான் ஒரு கொத்தனார், நான் ஒரு எம்டி, நான் ஒரு ஆண், இப்படியெல்லாம் நமக்கு லேபிள்ஸ் பல லேபிள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு லேபிளை யூஸ் பண்றோம். மனைவி கிட்ட போய் புருஷன்போம், அண்ணன் கிட்ட போய் தம்பிம்போம், அப்பா கிட்ட போய் பிள்ளைம்போம். லேபிள் தான் மாறுது, ஒரே ஆளுதான். இதெல்லாமே வந்து கற்பனை தான். இதுதான் வந்து அகந்தை இருக்கிறதுனாலதான் இந்த வித்தியாசமான எண்ணங்கள்லாம் வருது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து இந்த லேபிளை மாட்டிக்கிட்டு விவகாரத்தை பண்ணணும். நான் உணர்வுங்கிறது தான், நான் உணர்வு அப்படிங்கிறது தான் ஆத்ம ஞானம். நான் பேருணர்வு வடிவமாகவே இருக்கிறேன். இவற்றுக்கெல்லாம் இந்த இந்திரிய
சம்பந்தமான கற்பனைகள், எண்ணங்கள், அதில் உள்ள கருத்துரு, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் வெறும் தூய உணர்வுமயமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஆத்ம ஞானம். அப்படி